தயவு செய்து பிரியமானவர்களே, அவரை கனப்படுத்த நம்ம தவறுகிறோம் என்றால் அவரை நிந்திக்கிறோம் என்பது முழு அர்த்தமா உருவாகிறது. கனப்படுத்தலைன்னா அவரை ஆப்போசிட் என்னது, எதிர் சொல் என்னது, சுத்தம் அசுத்தம். நான் அவரை கனப்படுத்தலை, ஆப்போசிட் நிந்திக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ வசனம் உண்மை, நீ நிந்திக்கிறது சரியா போச்சு. நீ கனப்படுத்த தவறலைன்னா அவரை நிந்திக்கிறாய். நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாயிருப்பான். அப்படி என்றால் கர்த்தரை கனப்படுத்தாத நாட்கள், நம்ம ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய தேவனை நம்ம நிந்திக்கிறோம் என்று அர்த்தம். வேதத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு நம்ம அதன்படி செய்ய ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 28வது வசனம். மெய்ப்பன் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூசிக்கும் எந்த தூசணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். 29வது வசனம், மார்க் 3:29. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூசணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாயிருப்பான் என்றார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி. நான் 2வதும் சொல்றேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவிடத்தில் அறிக்கை செய்வேன். அடுத்த வசனம், மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ. இந்த 2 வசனத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதா? எந்த ஒரு கிறிஸ்தவனும் இயேசுவை சொல்லாதீங்க, இயேசுவை அறிவிக்காதீங்கன்னு சொல்ல போறதில்லை. அப்படி சொன்னாதான் நம்முடைய மனுஷ பார்வைக்கு மறுதலிப்பு. ஆனால் மனுஷர் முன்பாக இயேசுவை குறித்து அறிக்கை பண்ணாத எந்த மனுஷனும் ஆண்டவரை மறுதலிக்கிறான் என்று அர்த்தம். அதே வேடுதான் இங்கேயும் சொல்லப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியை, ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூசணம் சொல்வானாகில் அந்த ஆவியை நீ அசட்டை பண்ணுகிற பாரு, அதுதான் தூசணம். அந்த ஆவி உனக்காகவே தேற்றவர்களான ஆவி இறங்கி வந்திருக்கிறார். நீ கிறிஸ்தவன், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறாய், அவரை ஏமாற்றுகிறாய். உனக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவன் தூசணம் சொல்வானாகில் அவரை அறியாமலும் தேடாமலும் அசட்டை பண்ணுகிறது தாங்க தூசணம். கிறிஸ்தவ மார்க்கத்தை நம்ம தெளிவாக படிச்சிருப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிவு இங்கே தான் வரணும். நமக்குன்னு ஒரு யோசனையை வச்சுக்கிட்டு அது தூசணம் சொல்கிறவனை வச்சு பேசிருக்கு, நம்மள அப்படி பேச மாட்டோம்ல. நீ தான் அந்த தூசணம் செய்கிறவன். இயேசுவை பாவம் செய்து குற்றம் செய்தால் சிலுவையில் அறையணும்னு அர்த்தமா? உடனே ஆணி எடுத்துட்டு போய் இயேசு அறையிறோமா? அதான் அர்த்தம் இல்லை. நம்ம செய்கிற பாவம் அங்கே ஆண்டவரை அறையிறோம். வேட அர்த்தம் தெளிவாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வேதத்தை வாசிப்போம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை அசட்டை பண்ணுகிறவனே அவரை பரியாசம் பண்ணுகிறவனாகி விடுகிறான். அப்படி தேவனை பரியாசம் பண்ணுகிறவனோ நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக 9வது ஆக்கினை என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29வது வசனம். என்னத்த நாளில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னது என்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். அல்லேலூயா. பந்தி முங்கி ஞானசானம் எடுக்கிறதும் இல்லை, தெளிப்பு ஞானசானம் எடுக்கிறதுலையும் பரிசுத்தம் தேவை. பந்தினா அப்பாவுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நமக்கு அப்படியே ஆலயத்துக்கு வந்துடுவாங்க பாருங்க. ஆலயத்துக்கு வரும்போது ஆயத்தமா இருக்கிறீங்களா? எத்தனை பேருங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? 9:30 மணிக்கு ஆலயம், 10 மணிக்கு 8 மணிக்கு ஆலயம். படபடபடனி வீட்டு காரியத்தை பார்க்குறீங்க, படபடனி பல்ல தேய்க்கிற முதல்ல துணியை கொடுக்குறீங்க, பைப்பில் தூக்குறீங்க, ஓடுவேன். ஆயத்தப்பட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆலயத்துக்கு வரணும். அதான் பரிசுத்தம். எங்க அப்பந்தான் பைபிளை எடு, அங்கே தான் வச்சேன் பாரு, மேசையில் வச்சேன் காணல,
அங்கே வச்ச இங்கே வச்ச. அப்போ தான் பைபிளை தேடுது. அறக்க பறக்க அது வரைக்கும் ஒரு நல்லா உறங்குது. 8 மணிக்கு கோயில்னா 7 மணி வரை உறங்குறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆயத்தமாக போகணும். ஆலயத்துக்கு போகிறதும் செபத்தோடும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் தகப்பனை சந்திக்க போகிறேன், அவருக்கு எதிர்கொண்டு போற நான் எப்படி பர்ஃபெக்டா இருக்கணும். அல்லேலூயா. வாசனை திரவியமாக மணக்கிற மனத்தோடு போகணும், அவருடைய பிரசன்னத்தோடு போகணும். அப்பந்தான் அந்த ஆவி உனக்குள்ளே கிரியை செய்யும். அங்க போய் நின்றுட்டோம், இங்க முழிப்பு, ரா முழுவதும் முழிப்பு. அல்லேலூயா. அப்படியே இருந்து ஆமேன் என்று சொல்லுகிற சத்தம் மட்டும் தெளிவா காதுல கேட்கும். அப்பா முடிஞ்சிட்டுப்பா. நல்லா நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? தயவு செய்து பிரியமானவர்களே, போஜனம் பண்ணும். இன்னைக்கு நமக்கு பந்தி, அது தெளிப்பா மூழ்கியோ அது 2வது பிரச்சனை. போஜனம், நமக்கு போஜனம், அப்பாவுடைய போஜனத்தை பெறப்போகிறோம். பயபக்தியாய் பரிசுத்தமாய் 2 நாளைக்கு முந்தையே நம்மை சுத்திகரித்து கொண்டு அப்பாவுடைய சரீரத்தை வாங்கி சாப்பிட போகிறோம் என்கிற பரவசத்தோடு வரணும். இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? 30வது வசனம், இதன் நிமித்தம் அபாத்திரமாய் சாப்பிடுறது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் கவனிங்க, அவருடைய அப்பத்தையும் இரத்தத்தையும் அபாத்திரமாய் சாப்பிடுகிறவர்கள் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அந்த வியாதி போகாது, அந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். இது எப்படியோ சர்ச்சை போயிட்டு வந்தோடனே ஒன்றும் ஓடாது. ஒரு 4 நாளைக்கெல்லாம் ஒரு மாதிரி மாத்திரை வாங்கி போட்டால் தீராது, ஊசி, அது வேற எல்லாம் கிரிய. தயவு செய்து பிரியமானவர்களே, ஆக்கினை பல ரூபத்தில் இன்னைக்கு வந்திருக்கப்படுதுன்னு 8 ஆக்கினை, தெளிவான ஆக்கினை. எனக்கு இந்த ஆக்கினை ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ரொம்ப மைனூட்டா அறிவிக்கிற, சொல்லுகிற, விமர்சிக்கிற, டீச்சிங் பண்ணுகிற நானே உங்களுக்கு கொடுக்குறேன்னு நீங்கள் அதை எப்படி வாங்கி சாப்பிட்றீங்களோ எனக்கு தெரியல. நான் ஃபில்டர் பண்ணப்படுகிறேன். நான் என்னை ஆண்டவருக்குள் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு நானே நான் சொல்லுகிற, அவர் என் மூலம் பேசுகிற நான் சொல்லுகிற வார்த்தையை என்னை நாளுக்கு நாள் உருவாக்குகிறது பிரியமானவர். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது, ஆண்டவர் இந்த ஆக்கினை எப்படி நம்மை விட்டு அகற்றப் போகிறார். இதுவரைக்கும் நம்ம 8 ஆக்கினை குறிப்பாக முக்கியமாக உள்ளது. அடுத்து ஆண்டவர் நம்ம இந்த ஆக்கினையிலிருந்து எப்படி விடுவிக்க போகிறார், இதை மட்டும் கவனமாக கேட்போம். விடுவிக்க போகிறாராம்ல, அது எப்படின்னு கேட்போம். அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு, அன்னைக்கு நீங்கள் தானே சொன்னீங்க ஆக்கினையை உன்னை விட்டு அகற்றி விட்டேன்னு சொன்னீங்க, ஆக்கினை என்னை விட்டு அகலலையே. நிறைய பேருடைய கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். அதுக்கு முந்தி சொன்னதெல்லாம் விட்டுருவாங்க, காற்றுல பறக்க விட்டுருவாங்க. ஆக்கினையை கர்த்தர் அகற்றுகிறார். நீங்கள் தானே பாஸ்டர் சொன்னீங்க, உங்கள் வாயினால தானே சொன்னீங்க இப்படி நடக்கும் உனக்கு. அப்படி நீ அந்த ஆக்கினையிலிருந்து கரெக்டாக இருந்தால் இந்த ஆக்கினை உனக்கு வராது. அதான் அர்த்தம். யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இப்போ கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிடுங்க. அவரே சொல்கிறாருயா, நம்மளை உலகத்தில் இருக்கிற நம்மளை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் இயேசுவை அனுப்பலியா, அப்போ நமக்கு ஆக்கினை வராது அப்படின்னு கொஞ்சம் ஆசுவாசப்பட்டுக்கிடுங்க. அல்லேலூயா. பின்னால் வைக்கிறாரு வேட்டு. அவருக்கு வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டையும், இப்படி திருப்பினாலும் வெட்டும், அப்படி திருப்பினாலும் வெட்டும். இங்கே தான் வெட்டிச்சு அங்கே வெட்டாதுன்னு நினச்சி அங்கேயும் வெட்டிடும். அல்லேலூயா. 18வது வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன், கவனிக்க வேண்டும், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. வசனம் வாக்கு தத்துவம் போலதான் இது இருக்குது. ஆனாலும் அதை சரியாக தெளிவாக அவர் அன்னைக்கு தலையில் கை வச்சு செபிக்கும் போது சொன்னார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். உண்மை.
அப்பா அவரு சொல்லிட்டார்ல, இனி ஆசீர்வாதம் தான். அப்படியே பைபிள் அங்கே வைங்கம்மா, அவரே சொல்லிட்டாரு, அப்புறம் நீங்கள் என்ன உங்களுக்கு அப்படின்னு இருந்தால் என்ன நடக்கும்? நீங்களே நம்மளே நினச்சி பார்ப்போங்க. எரேமியா 18:17 வாசித்து பாருங்க. நான் உனக்கு சொன்னதை நீ செய்யாதபடி இருந்தால் நானும் உனக்கு சொன்னதை செய்யாமல் இருக்க மனம் மாறுவேன். வசனம் அப்படி இருக்குது. தலையில கை வச்சிட்டாரு, ஆணித்தரமா சொன்னாரு, உத்தரவாதமா சொன்னாரு, ஆவில நிறைஞ்சு சொன்னாரு, வைராக்கியமா சொன்னாரு, தீர்க்கமா சொன்னாரு. சொன்னதெல்லாம் உண்மைதான். அது கிரியை செய்ய வேண்டும் என்றால் நம்ம கையில தான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொண்டு எல்லாம் அவரு பார்த்துக்கிடுவார், அவரு செய்துடுவார் சொல்லி மெத்தனமாய் இருந்தால் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. 19வது வசனம், ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9:2 அப்படித்தான் சொல்லுகிறது. நாம வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் இருளை தேடுகிறோம். உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சிருக்கும். ரொம்ப இதை பற்றிலாம் நம்ம விளக்காண்டாம். நம்ம கோடு போட்டால் நீங்கள் ரோடே போட்டுருவீங்க. நம்ம இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் இருட்டுக்குள்ள சுகமா, தனிமையிலே அந்தரங்கத்திலே இருட்டிலே. அப்படி திருடன் தான் இருட்டில் இருக்கிறதுக்கு, திருடன் தான் இருட்டை நேசிப்பான். அவனுக்கு இருட்டுக்குள்ளே இருந்தால் தான் திருடதுக்கு முடியும். வெளிச்சத்தில் இருந்தால் பிடிச்சி அடிச்சுப்படுவாங்க. அல்லேலூயா. அப்போ நம்மளும் என்ன செய்கிறோம்? இந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியை பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. 20 யோவான் 3:20, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். லைட்டை போடாது. அதை மீறி அதாவது ஒரு லைட்டை போட்டானா மனுஷனை உறங்க விட மாட்டேன். என்ன டென்ஷன்! சில பார்ட்டி அப்படி கொக்கரிக்குன்னா நீங்கள் நினச்சிடுங்க பார்ட்டி ஏதோ தப்பு செய்து. வசனம் அப்படி தான் இருக்குது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். அல்லேலூயா. 21 சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். அல்லேலூயா. எல்லாரும் வெளிச்சத்தில் தான் இருப்பதுக்கு பார்க்கணும். நம்ம ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருளும் இருட்டுக்கும் உடையவர்கள் அல்ல. தயவு செய்து பிரியமானவர்களே, பரிசுத்தமாய் தெளிவாய் இருப்போம். நம்ம இருதயத்திலே கபடம் இல்லாதவர்களாய் ஆண்டவரோடு முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. பரிசுத்த வேதாகமத்திலே, வேத வசனத்தின் அடிப்படையிலே, சத்தியத்தின்படி, உண்மையின்படி நீங்கள் வாழ தீர்மானிக்கும் போது என்னால் முடியாது, அப்படி முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லதெல்லாம் வெட்டு திமிரு, அசட்டை, துணிகரம், இப்படிதான் அதற்கு பேர் வைக்க முடியும். அதாவது முடியாது, கழியாதுன்னு சொல்றவங்க பொய் சொல்றாங்க. அந்த கழியாது முடியாது நீ செய்வதற்கு காரணமே நாம தானே அதை வளர்த்துக்கிட்டோம். கடைசி அதுக்கு ஒரு பேரு, கழியவே இல்லை, முடியவே இல்லை, என்னால அதுக்கு காரணமே நாம தான். அதை என்னைக்காவது நம்ம மனசாரத்தை சிந்திச்சிருக்கிறோமா? நான் எத்தனை நாள், நான் மறுபடியும் சொல்றேன், முதல் ஜெபம் 20 நிமிஷமாவது என் பிள்ளை செத்து போனதுக்கு நான் தான் காரணம், என் குடும்பம் சின்ன பின்னமா இருப்பதற்கு காரணம், இந்த கேசியோ கொஞ்சம் மண்டையில ஏறனா ஐயோ இதுக்கு நான் தான் காரணம், என் பிள்ளை சுதன் இருந்திருந்தா எனக்கு பக்கத்தில் வந்து நின்றுப்பான், இந்த ஆக்கினைக்கு நான் தான் காரணம். நீ இப்படி யோசி, கர்த்தர் உனக்கு இறங்குவார். தன்னுடைய பாவத்தை நம்ம அறியாம துணிகரமா செய்த காரியத்தில் மறைச்சி எத்தனை நாள் நீ மறைக்க முடியும்? எத்தனை நாள்? சொந்தக்காரங்களே ஏமாத்திடலாம், ஆண்டவரை எத்தனை நாள் ஏமாத்துவா? அவர் என்ன அவ்வளவு இழிச்சவாயன உனக்கு ஏமாந்து போறதுக்கு? உன்னுடைய குரலி வேலைக்கெல்லாம் அவரு பயப்படுவாரா? அல்லேலூயா சொல்லுங்க.
பாருங்க, யோவான் 5:24 என்ன சொல்லுது? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வசனத்தை கேட்டு இன்னைக்காவது எத்தனை நாளோ இன்னைக்காவதுன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்க. பெந்தேகோஸ் சபைக்கு நான் போனேன். அந்த பெந்தேகோஸ் பாஸ்டர் ஜாய்சன் பாஸ்டருடைய அறிக்கை, அவர் எப்பவுமே இப்படி சொல்லிட்டு இருந்தாரு, இப்படி இருந்தேன். ஆண்டவரே, நான் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? இந்த மனுஷர், நான் எனக்கு எவ்வளவு நீர் நன்மை செய்திருக்கிறீர், நான் இனி அப்படி இருப்பேன் ஆண்டவரே. உண்மையிலே நம்புங்க, சிறு பிள்ளை தனமாட்டு ஜாய்சன் பாஸ்டர் பெந்தேகோஸ் பாஸ்டருக்கு அங்கே போயிட்டு வந்து அடுப்பில் உள்ள கறி, பக்கத்து எங்கள் வீட்டில் கறி இல்லைன்னா அடுத்த வீட்டில் உள்ள கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கே பழைய பிசாசு இருந்த இடத்துல வசனம் வச்சுருக்கிறேன். அதில் சாக்கை போட்டு அப்படி ஃபுல்லாக கறி அதில் போட்டு அதில் வெத்து உடம்புல ஒரு டவலை உடுத்துக்கிட்டு அதில் உருளுவேன். சாம்பலிலே கடந்தார்கள், அதன்படி நானும் செய்வேன். என் மனைவிட்ட நான் இல்லாத நேரம் கேட்டு பாருங்க, சிரிப்பாங்க. என் பிள்ளையெல்லாம் சிரிப்பா. அப்பா போய் என்ன பாரு, ஒரு டவலை கொடுத்துட்டு கோமாளி மாதிரி கிடக்கு. கோமாளின்னு சொல்லட்டு, என்னதான் பைத்தியக்காரன் சொல்லட்டு. சாம்பலில் படுத்தார்கள். வசனம் இருக்கா இல்லையா? ரெட்டு உடுத்தி சாம்பலில் இருந்தார்கள். அப்படிலாம் செய்திருக்கங்க. அவரை போல உபவாசித்து இருந்திருக்கிறேன். எத்தனை நாள் பட்னி உபவாசங்கிற இதில் பட்டினி எனக்கு தெரியாது. உபவாசம் இருந்தால் நம்ம செபிக்க தான் செய்யணும், டியூட்டிக்கெல்லாம் போகக்கூடாது. பசியோடு டியூட்டிக்கு போவேன். 4 மணிக்கு வண்டி எடுத்தால் 1 மணி நேரம் வண்டி ஓட்டணும். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு தெரியுமா? வாஞ்ச அதன்படி செய்யணும், வளரணும். அதனால தான் இன்னைக்கு உங்கள் முன்னால் ஒரு ஊழியக்காரனாக நிற்க முடிகிறது. இல்லைன்னா நானும் பல ஆக்கினைக்கு உட்பட்டு இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 25வது வசனம், மரித்தோர் தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர், செத்து கிடக்கிற மனுஷன் தேவ வசனத்தினாலே உயிர்ப்பித்து எழுந்திருக்கிறோம். பிள்ளைய பறிகொடுத்து செத்தவன் போல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக குழப்பத்தில் சங்கடத்தில் மன உளைச்சல்ல போனவன் நாங்கள் குடும்பமும் பலூன் மாதிரி, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் அவர் கொடுக்கிற அந்த பெந்தேகோஸ் பாஸ்டர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் செத்து கிடக்கிற ஊதி பெலனட்டு கிடக்கிற பெலூனுக்குள்ளே காற்று அடைச்சா அது எப்படி பல்ஸாகு, அதே போல் நாளுக்கு நாள் பரிசுத்தாவிலே பூரணப்பட ஆண்டவர் எங்களை வழி நடத்தினார் என்று எங்களால் தைரியமாக சொல்ல முடியும். எத்தனை நாள் நாங்கள் கிறிஸ்தவன், எத்தனை வருஷம் கிறிஸ்தவன் கேட்குறையா? அவனவனுடைய கிரியையின்படித்தான் அந்தந்த குடும்பத்துக்கு அப்படி ஆண்டவர் செய்ய முடியும். நான் ஒரு கிறிஸ்தவனி பேரை அப்படி நெட்டில் பார்த்து டேஸ்ட்டாக வச்சு வாயில் நுழைய முடியாத, சிந்தையில் பார்க்க முடியாத, பேரை சொல்ல முடியாத வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டா ஆசீர்வாதம் வந்துருமா? கிரியை நற்கிரியை செய்கிறவனை கர்த்தர் பரலோகம் பார்க்கிறார். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். கேட்டோம், பிழைத்தோம், கர்த்தருக்குள் இன்னைக்கு சமாதானமாக இருக்கிறோம். ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 8:10 பாருங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, விபச்சார வேளையிலே மனுஷன் கையும் மெய்யுமாக கையோடு சாட்சியோடு பிடிப்பட்ட ஒரு சகோதரி, மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து சாக வேண்டியவள். ஆனால் அந்த சகோதரிக்கு ஒரு சிந்தை இருந்தது, இந்த ஒரு தடவை மாத்திரம் என்னை யாராவது காப்பாற்றினால் நான் அப்புறம் பாவமே செய்ய மாட்டேன் என்கிற தீர்மானம் அவளுக்குள்ளே இருக்கிறதை கர்த்தர் இருதயத்தை பார்த்து தான் விடுவித்தார். இந்த ரகசியம் அநேகவருக்கு தெரியாது.
எனக்குள்ள அப்படி இருந்தது. ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். ஓசி கோட்ரு ஒரு பாட்டில் ஒரு கேஸ் ஒரு 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 அட்டைப்பெட்டி நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு குடி 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 குடின்னு தள்ளுறானுவன். நாக்கு சுனைக்கத்தானே செய்யும். குடிச்சு பழகினவனுக்கு வெட்டி போட்டாலும் இல்லை. ஆண்டவரே, நான் செய்த பாவத்திலேருந்து என்னை தப்பிக்க வச்சிருக்கீங்க. என்னை கழுத்தை அறுத்தாலும் நான் குடிக்க மாட்டேன். ஆச்சரியப்பட்டான் சந்திரசேகர். இன்னைக்கு அவன் சொல்லுவான், நாராயணனுடைய வீரப்பு யாருக்கும் வராது. நான்லாம் குடிக்க மாட்டேன்னு பொண்டாட்டிட்ட சொல்லி அங்கேருந்து லேசாக குடிச்சுக்கிட்டு உள்ளியை சவிச்சு அப்படிலாம் மறைச்சிட்டு வருவேன். ஆனால் இவன் கொஞ்சம் கட்ஸு உள்ளவன் தான். ஒரேடியாக குடிக்க மாட்டேன்னுட்டானே இத்தனை வருஷம் சொன்ன பிறகும். அதுதாங்க வைராக்கியம். அது மிஞ்சி நம்மளை வந்துருமா? கவனித்து பாருங்க. அந்த ஸ்திரீக்குள்ளே இருந்த வைராக்கியத்தை கர்த்தர் புரிந்து, இந்த மகளை எப்படியாகிலும் ஆக்கினைக்கு தீர்க்காதபடி நான் காப்பாற்றுவேன் என்று தீர்மானம் எடுத்து, முதலில் பாவம் செய்தவர்கள் இவ மேல கல்லெறிங்கள் என்று சொல்லி அந்த ஸ்திரீயை கையும் மெய்யுமாக ஊரறிய உலகமறிய சாட்சிகளோடு பிடிக்கப்பட்ட பிறகும் கர்த்தர் அந்த மகளை தப்புவித்தாரே. அவளுக்கு இனி பாவம் செய்ய மாட்டாள் என்கிற நிச்சயம் இருந்ததே. நாம் எத்தனை நாள் பாவம் செய்ய மாட்டோன்னு சொல்லி செய்த பாவத்தை புழுத்த பாவத்திலே மிதக்கிறோம். பண்ணிய போல பண்ணிதான் சாக்கடையில் மிதக்கும். ஹாயா கைகால அடிச்சுட்டு ஆடு தப்பிச்சு வரப்போகும். அப்படித்தானே இருக்கிறோம். கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், ஸ்ரீயே, உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்க ஒருத்தரும் இல்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறது என்ன, நீ போ, இனி பாவம் செய்ய மாட்டாய் என்கிற நம்பிக்கையோடு அவளை அனுப்பினாள். அவள் சாட்சி பெற்றவளாய், வேதத்திலே குறிக்கப்படத்தக்கதாக பேர் பெற்றவளாய் விளங்கினாள். பாவம் செய்தவன் தான், பாவம் செய்தவள் தான். மன்னிப்பதற்கு வழி தேடி தப்புகிறவன் மனுஷன். செய்த பாவத்தை அப்படி வேஷம் போட்டு நடிச்சு மறைமுகமா அந்தரங்கமா கிரிகையில செய்து கொண்டே இருக்கிறவன் பச்சை துரோகி. அவன் தான் ஆண்டவருக்கு பச்சை துரோகி. அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக ஒரு 3 வசனம் சொல்லி உங்களுக்காக செபித்து முடிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். நிறைய காரியம் உள்ளம் உடையத்தக்கதான. நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் இருந்து வந்திருக்கும் போது, இனி நம்ம கொஞ்சம் நாவை அடக்கணும். நம்ம மாமிச கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடாது. இன்னையில இருந்தாவது ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி வீட்டில் இருந்து கூட வந்திருக்கலாம். அதுக்கு ஏற்றபடி ஆண்டவரும் பேசியிருக்கிறார். இனி ஒரு ஆக்கினைக்கு நான் உட்படுத்த மாட்டேன். அந்த ஒரு கையுமையுமாக விபச்சாரத்திலே நேரடியாக அகப்பட்ட மகளையே ஆண்டவர் விடுதலை பண்ணி, அந்த மகள் அதுக்கு பிறகு பாவம் செய்யலைன்னு தெரிகிறதே. நானும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் இருப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து உறுதிப்பட்டவர்களாய் ஒரு நிச்சயத்தோடு வந்திருந்தால், நிச்சயத்தோடு இப்போது கேட்டுக்கொண்டிருந்தால், உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை இயேசுவின் நாமத்தில் உத்தரவாதத்தோடு சொல்லுகிறேன். இந்த டிசிஷன், இந்த உறுதியிலிருந்து பெறலாதபடி சென்ம சுவாபத்தெல்லாம் ஒரு மூட்டை கட்டி ஒதுக்கி வச்சுவிட்டு ஒரு புதிய சிறுசியாய் மாற்றப்படத்தக்க பாத்திரமாய், அவருக்கு பிரியமான பாத்திரமாய், கையும் மையுமாய் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு மேலாக என் மகன் என் மகள் இனி சென்ம சுவாபத்திலும் சென்ம காலத்திலும் தன்னுடைய மாமிச கிரியைகளை நினைக்க மாட்டான் என்று கர்த்தர் நம்பத்தக்கதான கிரியைகள் நிச்சயம் உனக்குள்ளே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தால், இன்னைக்குங்க, இது நாள் வரைக்கும் நீங்க எடுக்காம இருந்திருக்கலாம், எப்படியே விட்டிருக்கலாம். இன்னையில இருந்து இப்போது இருந்து இவ்வளவு ஆக்கினை குவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஆக்கினை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இனி நான் நன்மையான ஈவுகளை கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தர் என்னை குறித்து நல்ல மகள் நல்ல மகன் என்று சொல்லத்தக்கதாக நடப்பேன் என்று தீர்மானம் எடுத்தால், இந்த ஆசீர்வாதம் முற்றிலும் அப்படி விசுவாசிக்கிற, அறிக்கை செய்கிற, மனதிலே தீர்மானம் எடுக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. செப்பனியா 3:14, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார்.
இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். எத்தனை பேர் இதை அப்படியே மனசார ஏற்றுக்கொள்ளுறீங்க? தயவு செய்துமா, தேவ பிரசன்னம் இந்த இடத்துல பரிபூரணமாக இருக்கிறது. ஆவியில் நிறைவோடு சத்துரு எப்படியோ இந்த வசனத்தை மறைச்சிடலான்னு பிளான் போட்டான். இஸ்ரவேலை கெடுக்க அவன் நினைச்சான். இல்லை, என் பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள், இனி பாவம் செய்ய மாட்டார்கள் என்கிற நிச்சயத்தோடு கர்த்தர் தீர்க்கமாக சொல்லுகிற வார்த்தை. நாம் எல்லாம் சீயோனுடைய பிள்ளைகள், சீயோனுக்கு சொந்தக்காரிகள். சீயோன் குமாரத்தியே, உன் மனசில் நீ கெம்பிரித்து பாடு. உன் துக்க நாட்களை, உன் ஆக்கினையை கர்த்தர் இன்னைக்கு மாற்றப் போகிறார். கல்லான இருதயங்களை சதையான இருதயமாக இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், தானாய் மாறப்போகுது. இருதயத்தில் இருந்த கடினம் இது நாள் வரைக்கும் உன் பிள்ளைகளை குறித்து, உன் தாயை குறித்து, உன் தகப்பனை குறித்து, உன் சகோதரனை குறித்து, நீ நேசிக்கிறவர்களை குறித்து நீ ஆச்சரியப்படும்படியான கிரியைகள் உன் குடும்பத்திலே நடக்க போகிறது. சத்துருக்கு வாயில கர்த்தர் மண்ணை வைத்து விட்டார், அவன் கண்ணில் சுண்ணாம்பை வைத்து விட்டார். இனி அவன் உன்னை காணவோ, அவன் உன்னை சிந்திக்கவோ, உன் இல்லத்துக்கு உன்னை தேடி வரவோ முடியாத நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே கெம்பிரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். 17வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன்மேரில் கெம்பிரித்து களி கூறுவார். எல்லாரும் எழும்பலாமா? எல்லாரும் இருக்க இடத்தை விட்டு தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் கர்த்தருக்குள், இரட்சகருக்குள், தேவனுக்குள், பரிசுத்த ஆவிக்குள், ஹல்லேலூயா சோதரம். கர்த்தரை நம்பி வந்திருக்கிற இது நாள் பல வருஷம், பல மாதம், பல வாரங்கள், பல நாட்கள் உன் வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலையிலே வறண்ட ஒவ்வொரு நிலமாக, உடைக்கப்பட்ட உள்ளமாக, தேற்றுவார் இல்லை, ஆற்றுவார் இல்லை, ஆறுதல் சொல்லுவார் இல்லை, யாரும் உதவி செய்வார். சாப்பிட்டியா, இருந்தியா, தூங்குனியா, படுத்தியா, உன் நிலை என்ன, எப்படி இருக்கிறது என்று விசாரிப்பாரற்ற சந்ததியாய் நீ அனாத, உனக்கு சுத்தி வேலி இல்லை, நான் உன்னை அப்படியே விழுங்கி ஞாபகம் விடுகிறேன் பார் என்று சொல்லி கொக்கரிக்கிற பிசாசின் கூட்டத்து மத்தியிலே வேதனையோடு, கண்ணீரோடு, அழுகையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, ஹல்லேலூயா, ஒரு விதமான கலக்கத்தோடு, ஏமாற்றத்தோடு ஐயோ என்று அலறி துடித்த நாட்கள் ஏராளம், ஏராளம், தாராளமாய். இப்படியாய்ப்பட்ட உன்னை தொடர்ந்து கொண்டிருந்த ஆக்கினே, சீயோனே, ஆண்டவருடைய குமாரத்தியே, செல்ல பிள்ளையே, இன்னைக்கு உன் சிறையிருப்பு ஆக்கினையை அகற்றும்படி தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தின் நடுவிலே அவர் இறங்க போகிறார், அவர் இறங்க போகிறார்.